கழகத்தின் வணக்கங்கள். இன்று நமது நாட்டில் பரவலாக கேட்கப்படுகின்ற ஒரு கூக்குரல் என்னவென்றால், இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள், இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள், இந்து மதம் ஆபத்தில் இருக்கின்றது, அவர்களை பாதுகாக்க இந்துக்களே ஒன்றிணையுங்கள், இந்துக்களே நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், இந்து மதத்தை பாதுகாப்போம், இந்து கடவுள்களை பாதுகாப்போம் என்ற கூக்குரல்களை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக. நம்முடைய நாட்டின் மக்கள் தொகை 150 கோடி என்று சொல்கிறார்கள். இந்த 150 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் 110 கோடிக்கும் அதிகமாக இருப்பவர்கள் இந்துக்கள். மீதி 40 கோடிக்கும் கீழே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், இப்படி பல மதத்தினர் இருக்கின்றனர். 110 கோடி இந்துக்கள் இருக்கின்ற இந்தியாவில் இந்த 110 கோடி மக்கள் இந்துக்களையும் ஆட்சி செய்பவர்கள் 95% இந்துக்கள் என்பதை ஆட்சி அதிகாரங்களில் இருந்து கொண்டு அவர்களை ஆட்சி செய்பவர்களும் இந்துக்களே. இந்த 95% ஆட்சி அதிகாரங்களில் இருப்பவர்கள் இந்துக்களாக இருக்கும்போது, மிக முக்கியமான அதிகார பீடங்களை அடக்கி வைத்துக்கொண்டு இவர்களை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருப்பவர்கள் வெறும் 3-4% இருக்கின்ற பிராமணர்கள். இதை நான் சொல்லவில்லை. நீங்கள் கூகுளில் சர்ச் செய்து அதிகார மையங்களில் இருக்கின்ற அதிகாரிகள், பெரிய பெரிய அதிகாரிகள் யார் என்று நீங்கள் தேடி பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அவர் இந்த 3-4% இருக்கின்ற பிராமணர்கள் என்பவர்கள். அப்படி நாம் பார்க்கும்போது மொத்தத்திலே 110 கோடிக்கும் அதிகமாக இந்துக்கள் இருக்கிற நாட்டில் 95%க்கும் அதிகமான ஆட்சி அதிகாரங்களில் ஆனாலும் சரி, அரசியல் பக்கத்தில் ஆனாலும் சரி, அரசியல் அதிகாரங்களில் ஆனாலும் சரி, இந்துக்கள் தான் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது இந்துக்களை பாதுகாக்க வேண்டியது யாரிடமிருந்து? ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்ற இந்த 95% இந்துக்களிடமிருந்தா, அல்லது இந்த 3% அதிகார மையங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற, அரசியலை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த பிராமணர்களிடமிருந்தா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும், இந்துக்கள் தான் சொல்ல வேண்டும். திருவனந்தபுரத்திற்கு அருகில் பீமாப்பள்ளி என்ற இடத்தில் ஒரே காம்பவுண்டிற்குள்ளால் ஒரு இந்து கோயிலும் ஒரு மசூதியும், அதற்கு நேர் எதிர் திசையில் ஒரு பெரிய கிறிஸ்தவ ஆலயமும் இருக்கின்றது. இந்த நாட்டில் எத்தனையோ கலவரங்கள் நடந்திருக்கின்றன, எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. ஆனால் அந்த இடங்களில் எப்போதும் எந்த பிரச்சனைகளும் இருந்ததே இல்லை. ஒரே காம்பவுண்டிற்குள்ளால் இருக்கின்றன. எதிர் திசையில் இப்படி 3 மதங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் இருக்கின்ற இடத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்தியாவில் வந்தபோது அங்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரவில்லை. இது ஒரு இடத்தில் அல்ல, கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் இப்படி இருக்கின்றன. ஆனால் இங்கெல்லாம் எந்த பிரச்சனைகளும் வருவதில்லை. மக்கள் ஒன்றாக இருக்கின்றார்கள், அன்புடன் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நாம் பார்த்தோம், ஒரு 6 ஆலயத்தின் திருவிழாவிற்கு சீர்கொண்டு செல்வது அந்த ஊரில் இருக்கின்ற இஸ்லாமியர்களும் இந்துக்களும். அதே போன்று ஒரு இந்து கோயிலின் திருவிழா துவங்கும் போது அதை துவக்கி வைக்க, அங்கு அந்த விழாவை துவக்கி வைத்து எல்லா வருடமும் அதை துவக்கி வைப்பவர்கள் அந்த ஊரில் வாழ்கின்ற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். இப்படி நாம் மதம் தென்னிந்திய பகுதிகளில் மதம் நம்மை ஒருபோதும் பிரித்ததில்லை.
ஆனால் இன்று நாம் பார்க்கும்போது இந்த 10 வருடங்களில் நம்முடைய நாட்டில் இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்துக்களை ஒன்றிணையுங்கள், இந்துக்களை ஒன்றிணையுங்கள் என்ற கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆம், நானும் சொல்கிறேன், இந்துக்களிடம்தான் கேட்கிறேன். இந்த கூக்குரல் எந்த இடத்திலிருந்து வருகின்றது, எந்த மட்டத்திலிருந்து வருகின்றது, எதற்காக வருகின்றது என்பதை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? சோஷியல் மீடியாவில் பல இளைஞர்கள் இந்துக்களை ஒன்றிணையுங்கள் ஒன்றிணையுங்கள் என்று பல செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு ஆபத்து யாரிடமிருந்து வருகிறது? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 110 கோடி இந்துக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் 95% ஆட்சியாளர்கள் இந்துக்களாக இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இந்துக்களாக இருக்கின்றார்கள். உங்களை அழிப்பவர்கள் யார்? நிச்சயமாக நான் சொல்வேன், கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது, இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது, சீக்கியர்களாக இருக்க முடியாது, பார்சிகளாக இருக்க முடியாது, இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும். உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அந்த குரல்கள் எங்கிருந்து வருகின்றன என்று எப்போதாவது நீங்கள் பார்த்ததுண்டா, கேட்டதுண்டா? அரசியல் மட்டங்களில் தான் வருகின்றது. ஒரு அரசியல் தலைவன் தன்னை உருவாக்கி கொள்ள மிக எளிதாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆயுதம்தான் இந்துக்களே. நீங்கள் ஆபத்தில் இருக்கின்றீர்கள். உங்களை பாதுகாக்க நீங்கள் ஒன்றிணையுங்கள். இந்த கூக்குரலை இடுபவர்களும் இந்துக்கள் தான். இந்து அரசியல்வாதிகள் சாதாரண இந்து பக்தன் அல்ல. உங்களோடு தினமும் வாழ்கின்ற, உங்களோடு ஒன்றோடொன்று வாழ்கின்ற எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஒருவனின் கூக்குரலுக்காக நாளை நீங்கள் அவர்களை அழிக்கின்றீர்கள். இந்தியாவில் எத்தனையோ மதக்கலவரங்கள் நடந்திருக்கின்றன. அங்கெல்லாம் அதிகமாக உயிர்களை இழந்தவர்கள் இந்துக்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது மற்ற மதத்தினர். இந்தியாவின் பிரிவினையின் போது துவங்கிய அந்த கலவரங்கள், அதற்கு பிறகு அதை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த RSS சங்கு பரிவார அமைப்புகள். மக்கள் மனதிற்குள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்கி அதன் வழியாக இந்துக்களை ஒன்று சேர்த்து அதன் வழியாக தங்களுடைய அதிகாரங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரங்களுக்காக மட்டும்தான் உங்களை ஒன்றிணையுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, இவர்கள் பிரச்சனை இருக்கின்றதே, இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்களே, எப்போதாவது என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் பார்த்ததுண்டா, கேட்டதுண்டா? இல்லையே. இந்தியாவில் இதுவரையும் இல்லாத அளவிற்கு வேலை வாய்ப்பின்மை இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான அளவில் வேலை வாய்ப்பின்மை இருந்து கொண்டிருக்கின்றது. சமீப 2 ஆண்டுகளில் 5 லட்சத்திற்கும் அதிகமான சிறு நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களை மூடிக்கொண்டு சென்றிருக்கின்றன. தங்கள் நிறுவனங்களை அழைத்துவிட்டு அவர்கள் தொழில் நடத்த முடியாமல் சென்றிருக்கின்றார்கள் என்ற தகவல் நம்முடைய அரசிடமிருந்தே கிடைத்திருக்கின்றது. அப்படி என்றால் நம்மிடம் என்ன பிரச்சனைகள், உண்மையிலேயே என்ன பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி எப்போதாவது நீங்கள் நினைத்ததுண்டா? தினமும் விலை ஏறிக்கொண்டிருக்கின்ற அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றம், நாம் உண்கின்ற ஒவ்வொரு பொருள்களின் விலையும் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. சமையல் எரிவாயுவின் விலை ஏறிக்கொண்டிருக்கின்றது. அதை பற்றி நீங்கள் எப்போதாவது கேட்டதுண்டா? இல்லையே. ஆனால் இந்துக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்களும் அவர்கள்தான், அரசியல்வாதிகளும் அவர்கள்தான். ஆனால் யாரிடமிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. 8% அது குறைவாக இருக்கும் கிறிஸ்தவர்களிடமிருந்தா, அல்லது 10க்கும் அதிகமான சதவீதம் இருக்கின்ற இஸ்லாமியரிடமிருந்தா, ஒன்றுமே புரியவில்லை. யாரிடமிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள இவர்கள் இத்தனை கூக்குரல் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்? இப்படி கூக்குரல் போட்டுக்கொண்டிருக்கின்றார்களே,
இவர்களின் குழந்தைகள் அல்லது இந்த அதிகார மையங்களில் இருக்கின்றார்களே, அவர்களின் பிள்ளைகள் எப்போதாவது உங்களோடு தெருக்களில் வாள் ஏந்தி வடியேந்தி பிரச்சனைகளை உருவாக்க வந்திருக்கின்றார்களா என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? இல்லையே, அவர்கள் வருவதில்லை. அவர்கள் தூண்டிவிட்டு உங்களை அந்த இடத்தில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் வேறு எதையும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்ற விதத்தில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள், இந்து மதம் ஆபத்தில் இருக்கின்றது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று. ஒரு கோயிலும் ஒரு ஆலயமும் ஒரு மசூதியும் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக அந்த இடத்தில் வாழ்கின்ற மக்கள் அமைதியாகத்தான் வாழ்வார்கள் என்பது 100% உண்மை. ஆனால் அரசியலுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உங்களை பிரிக்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதையாவது ஒன்று செய்யும்போது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். இஸ்லாமியர்களின் 1,47,000 வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கி 7 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் தெருக்களில் வீசப்பட்ட போது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். நேற்று வரை உங்கள் தோளில் கைபோட்டு நடந்த உங்கள் சகோதரன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம். அவன் தெருவில் நின்றபோது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். இந்த அமைதிதான் அவர்களுக்கு தேவை. இந்துக்களே, நீங்கள் ஆபத்தில் இருக்கின்றீர்கள் என்று கூக்குரல் போடுகிறார்களே, அவர்களுக்கு இந்த அமைதிதான் தேவை. வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கின்றீர்களே, அதை பற்றி நீங்கள் கேட்பதில்லை, அந்த அமைதிதான் அவர்களுக்கு தேவை. விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கின்றதே, அதை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கின்றீர்களே, அந்த அமைதிதான் அவர்களுக்கு தேவை. அதனால்தான் உங்களை மதத்தில் அடிமையாக்கி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்ட போது நீங்கள் ஒரு குரல் கொடுத்திருந்தால் அவர்கள் பயந்திருப்பார்கள், அமைதியாக இருந்திருப்பார்கள், இந்த நாடும் அமைதியாக இருந்திருக்கும். ஒரு இஸ்லாமியன் மாற்றச்சிக்காக பாதிக்கப்பட்ட போது நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை அது இந்த நாட்டில் நடந்திருக்காது. உன்னுடைய சகோதரனை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அடித்தபோது, கொலை செய்தபோது நீங்கள் அமைதியாக இருந்தீர்களே, அந்த அமைதிதான் இவர்களுக்கு தேவை. நீங்கள் அமைதியாக இருப்பதுதான் அவர்களுக்கு தேவை. உங்களை பிரித்து விட்டார்கள், பிரித்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும். பிரிந்திருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் அதிகாரங்கள் பாதுகாக்கப்படும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். பல 1000 வருடங்கள் என்று சொல்கிறீர்கள் இந்து மதம் இன்று அந்த 1000 வருடங்களை தாண்டி அழிக்க முடியாத ஒரு மதத்தை இந்த 10 வருடங்களில் யார் அழித்தார்கள்? இந்தியாவில் இருக்கின்ற அதிகமான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருப்பது இந்துக்கள். ஏன் அத்தனை? மொத்தமாக சொன்னால் 95%க்கும் அதிகமான 99% மாநிலங்களை ஆட்சி செய்து கொண்டிருப்பது இந்துக்கள். அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் இந்துக்கள், ஆட்சியாளர்கள் இந்துக்கள். உங்களை யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும்? புரியவே இல்லை. நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற இந்துக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்துக்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். உங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் அழிக்கப்படும் போது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படும் போது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். இப்படி ஒவ்வொருவரும் அழிக்கப்படும் போது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். உங்கள் மௌனம், உங்கள் அமைதி அவர்களை இதே போன்ற செயல்களை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. உங்கள் அமைதி அவர்களுக்கு தேவை. நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். இந்த நாட்டில் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வளர்ச்சியோ அல்ல. இந்த நாடு வளர வேண்டுமென்றால் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்துக்களே இணையுங்கள், ஒன்றிணையுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்துக்களே ஒன்று சேருங்கள் என்று சொல்கிறார்களே தவிர இந்தியர்களே ஒன்று சேருங்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை?
இந்த 10 வருடங்களில் அவர்கள் என்று எதை சொல்கின்றார்கள்? இந்துக்களே ஒன்றிணையுங்கள், இந்துக்களே ஒன்றிணையுங்கள், இந்துக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள், இந்தியர்களே ஒன்றிணையுங்கள் என்று சொன்னால்தான் தெரியும் அதனுடைய உண்மையான நம்முடைய நாட்டின் இறையாண்மை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்தியர்களை ஒன்று சேருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்துக்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, இஸ்லாமியர்களானாலும் சரி, பார்சிகளானாலும் சரி, சீக்கியர்களானாலும் சரி, யாரானாலும் எல்லோரும் ஒன்றாக இருந்தால்தான் இந்தியாவிற்கு பெருமை. அதுதான் மதச்சார்பற்ற ஒரு சோசியலிச நாடாக இந்தியா இருக்கும் வரைக்கும் தான் இந்த நாட்டை நாம் பாதுகாக்க முடியும். இந்த நாட்டின் பெருமைகளை நாம் பாதுகாக்க முடியும். ஒரு ஆபத்து நேரிடும் போது எந்த கடவுளும் வந்து உங்கள் முன்னால் நிற்பதில்லை உங்களை காப்பாற்றுவதற்காக. உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக மனிதன்தான் உங்களை பாதுகாக்க வேண்டும். அவன் இஸ்லாமியனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், அவன்தான் உங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே மதங்களை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றி வைத்து அந்த மதங்கள் வழியாக நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்தி கொண்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிரிவினைகளை உண்டாக்கி மக்களை பிரிக்கின்ற எந்த மதங்களையும் எந்த இந்தியனும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை. அப்படித்தான் இருக்க வேண்டும். காரணம், மதம் நம்மை எப்போதும் ஒரு மூட நம்பிக்கைகளை, மதங்கள் ஒரு மதமல்ல, எல்லா மதங்களும் நம்மை மூட நம்பிக்கைகளை நோக்கித்தான் அழைத்து செல்கின்றன. அவர்களுக்கு கடவுள் என்ற பெயரில் எல்லா மதங்களும் சொல்கின்றன ஒரு கடவுள் என்று, கடவுள் ஒருவர் தான் இருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எந்த கடவுளை நிலைநாட்டுவதற்காக இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் தான் எல்லாமே இருக்கின்றது. நன்மை, தீமை, மகிழ்ச்சி, துக்கம் எல்லாமே இருக்கின்றது. நாம் ஒன்றாக இருந்தால்தான் நாம் பலமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கு உங்களை யாரும் அழிக்கப் போவதில்லை. இந்துக்களை கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அழிக்கப் போவதில்லை. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களும் பாதுகாக்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பில் தான் அவர்கள் இந்தியாவில் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் சம உரிமைகளோடு இந்த நாட்டில் வாழ வேண்டுமென்றால் நாம் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒரே குரலோடு இருப்போம். இங்கு பல எண்ணங்கள் இருக்கலாம், பல பண்பாடுகள் இருக்கலாம், பல கலாச்சாரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்தியர்களாக நாம் ஒன்றிணைவோம். அதற்கு நமக்கு தனி மொழிகள் தேவையில்லை. ஒரே ஒரு மொழி நமக்கு இருக்க வேண்டும். அப்போது நாம் இந்தியர்களாக இருப்போம் என்று தேவையில்லை. ஒரே மதத்தில் இருப்பவர்களாக மட்டும்தான் இந்தியர்களாக இருக்க முடியும் என்று இல்லை. எல்லோரும் இணைந்தவர்கள் தான் இந்தியர்கள். அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய பெருமையாக அன்றும் இன்றும் என்றும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கு கிறிஸ்தவர்களாலோ இஸ்லாமியர்களாலோ இங்குள்ள இந்துக்களையோ இந்து கடவுள்களையோ ஒரு காலத்திலும் அழிக்க முடியாது. அவர்கள் அழிக்கவும் நினைக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை அழிக்கிறார்கள் என்று பிரிப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் உங்களை பிரித்து சூழ்ச்சி செய்து நமது நாட்டை அமைதியற்ற ஒரு சூழ்நிலையில் தினமும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை புரிந்து கொண்டு நம்முடைய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக இது போன்ற சக்திகள் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுவார்கள். நாம் இந்தியர்களாக ஒன்றிணையும் போது இந்த தீய சக்திகள் எல்லோரும் நம்மை விட்டு ஒளிந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நாம் இந்தியர்களாக ஒன்றிணைவோம். மதம், சாதி இவை அனைத்தையும் தொடர்ந்து இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒருவர் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் உயர்வோம். நமது நாட்டை பாதுகாப்போம். எதிர்கால நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டில் அமைதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம்.